Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. சரி வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம்னு கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், டியூடு தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். பிரதீப் ரங்கராஜனோடது. ஆல்ரெடி 2 மூவி வந்து பண்ணியிருக்காரு, பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. டைரக்ட் பண்ண மூவியும் சரி, நடித்த மூவியும் சரி, அவர் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணுறாருன்னா அது வந்து ஜென்சி தான். ஸோ அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, அவரை வந்து அந்த ஜென்சி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அவருடைய டார்கெட் வந்து இந்த 90s கிட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்லிஃப்ட் பண்ணி தான் மூவிஸ் வந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. லைக் அவர் வந்து அந்த ஜோன்லேயே வந்து நான் ஸ்டக் ஆகிட்டேன் அப்படிங்கிறத வந்து மூவிஸில் வந்து அழகாக வந்து இன்னசென்ட்டாக வந்து அதை காட்டவும் செய்கிறாரு. அது நல்லாவும் இருக்குது பார்க்குறக்கு. ஏன்னா பிகாஸ் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. எஸ், பிரதீப் மாதிரி தானே நம்மளும் ஸ்டக் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி தான் இதுவும் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஏதோ ஒரு ஜென்சி கைண்ட் ஆஃப் லவ்வை வந்து அவர் மேபி ஏதாச்சும் அதில் ஏதாவது மெசேஜ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. சரி வாங்க நம்ம ட்ரெய்லரை கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, ஒரு உதவாக்கற நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாக்கறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? எப்போ கல்யாணம்? நைஸ் பேர் ஆக்சுவலாக நல்லா இருக்கு அவங்களோட கெமிஸ்ட்ரி. நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு 7 சிங்கிளா இருந்தேன்டா. Fun to watch, I guess. இருக்கியடா கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தம்ல. இவர் ஒரு டீப் மெசேஜ் கூட உள்ள வைக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். நைஸ் ஆக்டிங். ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறீங்க. உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் டூடு எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்ல டூடு. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேரும் நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. கிட்டத்தட்ட ஒரு டிராகனோட இது வருது. ஓப்பா பயங்கரமா இருக்காங்க பின்னாடி சாங். வங்கமா இருக்கு. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ ஃபைனல் டச் சூப்பரா வச்சிருக்காங்க. October 17. ரியலி நைஸ். எனக்கு என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்கேஜாக வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மூவி அதே மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு தோணுது. ஏன்னா பிகாஸ் இதில் வந்து நிறையா உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு லவ் டுடே ப்ளஸ் வந்து ஒரு ட்ராகன், அந்த ஒரு காப்பி ஆஃப் இதுதான் ஸ்க்ரீன் பிளே தான் இங்கேயும் இருக்குன்னு தோணுது. ஸோ ஐ மீன் நாட் சேயிங் தட் சேம் எக்ஸாக்ட் மூவி மாதிரி இருக்கும்னு, பட் அதோட காப்பி ஆஃப் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு டீப் மெசேஜ் உள்ள வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஒரு 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 ஃபன்னான ஆக்டிங்கு ப்ளஸ் அந்த ஒரு அங்கே எங்கே ஜம்ப் பண்ணி அடிக்கிறது, நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட் பண்ணி ஃபன்னாக வந்து சிரிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ எதுவுமே பெருசாக டிஃப்ரெண்ட்டாலாம் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதே கைண்ட் ஆஃப் ஜேர்னலில் தான் இங்கேயும் நடிச்சிருக்காரு.
ஸோ இதுவுமே ஒரு ஃபன்னான ஒரு மூவி டு வாட்ச், லைக் கோ அண்ட் சிட் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் த மூவி, அந்த மாதிரி ஒரு டைப்பான மூவி தான் எதுவும் தோணுது. சரத்குமார் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட மாப்பிள்ளைன்னு சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க, யாருன்னு தெரில அவங்க, அந்த ஆக்ட்ரஸ் அவங்களோட அப்பாவாக நடிக்கிறாரா இல்லை சொந்தத்தில் மாமாவா அப்படி என்னங்கிறது தெரியல, அது பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு மாதிரி ஒரு வைப் ஜென்சி டைப் சரத்குமாரை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவர் வந்து நான் வந்து இன்னும் ஏஜ் ஆகலை, நான் வந்து இன்னும் ஜென்சியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது சரத்குமார் சார் மாதிரி ஒரு வெல் நோன் ஆக்டர் வந்து அதை பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிரதீப் ரங்கராஜன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எல்லா சீனியர் ஆக்டர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு எல்லா படத்துலையுமே. லைக் கேஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும், அதே மாதிரி ட்ராகனில் வந்து பார்த்திங்கன்னா மிஷ்கின் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குது அவங்களோட அந்த சீனியர் பர்சன்ஸை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளால் வந்து அதான் சொல்கிறேன்ல, அவர் வந்து ஒரு 90s கிட்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டார். அவர் வந்து அப்படியே நிற்கிறாரு. அந்த ஒரு இது வந்து நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆமாம் இல்லை, இவங்கெல்லாம் நம்ம பார்த்து ரசித்த ஆக்ட்ரஸ் தானே, நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி அவர் பார்த்திங்கன்னா அவர் அதனால தான் ஜென்சியும் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாரு பிரதீப். அதாவது சட்டிலாக வந்து அடிக்கிறாரு, மட்டே இதெல்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அழகாக செட்டில் அடிக்கிறாரு. அதுவுமே நம்மளால் 90s கிட்ஸ்னால பயங்கரமாக வந்து மெயினாக வந்து பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னாவே ஒரு 90s கிட்டோட ஒரு பாணியில் தான் அவர் வந்து எல்லா மூவிஸுமே கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டியூடுன்னு பேசிக்கிறதுனால மேபி அந்த படத்தோட பேர் டியூடாக கூட இருக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி என்னங்கிறது. மமிதா வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அவங்களோட அந்த ஒரு த வே ஷி எக்ஸ்பிரஸ்ட் இட், அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து செமையாக வந்து அதை அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கணும் மூவி எந்தளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் பிரதீப் ஃபார் திஸ் October 17th என்ன சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், பிகாஸ் ஹி இஸ் கண்டினியூஸ்லி ஹோல்டிங் தட் 100 crores movies along. So this will also, I think so, definitely I hope to get the 100 crore again. ஸோ வில் விஷயம் சேனலுக்கு அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியனை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் வாட் டு இம்ப்ரூவ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் அண்ட் ஷேரும் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.